Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து கொத்தவரங்காய் குழம்பு நம்ம செய்ய போறோம். இப்போ வந்து ஆயில் ஊத்தி இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ நீங்க ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுருக்கோம். ஆனியன் போட்டுறலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுருக்கோம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இன்னும் கொஞ்ச நேரம் வதக்கி அந்த பச்சை வாசனை வராத வரைக்கும் வதக்குங்க. இப்போ நம்ம கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் கொத்தவரங்காய் போட்டிருக்கோம். இது எப்படி ஃப்ரை ஆகிற பாருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வதக்குங்க. ஏன்னா வந்து அந்த பச்சை வாசனை போகணும் மிளகாத்தூளோட. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக வேர்க்கடலை கொஞ்சமும் பூண்டுமும் சேர்த்து அரைச்சி குழம்புல போட போகிறோம். இப்படி கொஞ்சம் மைஸாக அடிக்காதீங்க, குறைப்பாக அடிச்சுக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பவர் கட், அதனால் வந்து இங்கே கிளாரிட்டி கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்ச பவுட்ரை இதில் போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். வேர்க்கடலை போட்டது ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்ச பிறகு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. ஸ்டார்ட். டேஸ்டியான ஃபுட் இப்போ ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Ready. Thank you.